சிக்கன் தால்ச்சா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? தால்ச்சாக்கு எப்போவுமே நல்ல பெரிய அகலமான சட்டி எடுத்துக்கோங்க. எண்ணெய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுட்டு வெங்காயம் போட்டு வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பச்சை மிளகா போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு தக்காளி சேர்த்து தக்காளியும் நல்லா வதங்கின பிறகு மிளகாத்தூள் சேர்த்துட்டு இது கூட சிக்கனையும் சேர்த்து கொஞ்சம் நேரம் அந்த வெங்காயம் தக்காளி கூட சிக்கனையும் நல்லா வதக்கிடுறேன். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கின பிறகு இதுக்கு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், வாழைக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்து உப்புத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் சேர்த்து இதை மூடி வச்சு நல்லா காய்கறிலாம் நல்லா வெந்து வரட்டும். இதுக்கிடையில் ஒரு ப்ரெஷர் குக்கரில் பருப்பு தண்ணி சேர்த்து பருப்பு தனியாக வேக வச்சு எடுத்துக்கலாம். அந்த காய்கறி எல்லாம் நல்லா வெந்த பிறகு வேக வச்ச பருப்பு, மாங்காய், மாங்காய் சேர்த்துக்கிறதுனால புளி கொஞ்சம் பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன், அரைச்ச தேங்காய் கூட சேர்க்கலாம். இப்போ மூடி வச்சு அந்த மாங்காய் வேகிற அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வைங்க. நல்லா கொதித்து மாங்காய்லாம் வெந்த பிறகு சோம்புத்தூள், கருவேப்பிலை, கொத்தமல்லி கீரை போட்டு மூடி வச்சு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் விடுங்க. இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடும். மறக்காமல் கீ ரைஸ் கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள்.